வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. திருக்கோவில்கள் விளங்கினால் குடி விளங்கும் என்ற அடிப்படையில் பழங்காலந்தொட்டே கோவில்கள் மன்னராலும் மக்களாலும் போற்றப்பட்டு வருகின்றன. கோவிலுக்கு சென்று பார்த்து வணங்குவதால் தனிமனிதனின் சிந்தனையும் செயலும் நன்றாகும். இதன் விளைவாக சமுதாயம் நன்மை பெறும். அந்த வகையில் இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக. நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அருள்மிகு ஏகாம்பரநாதர் திருக்கோவிலின் தொடர்ச்சியையே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கிறோம். உச்சிக்கு மிஞ்சின நேரமில்லை, கட்சிக்கு மிஞ்சின பதியுமில்லை என்று புகழப்படும் காஞ்சி மாநகரில் பெருமையும் பழமையும் வாய்ந்த திருக்கோயில்களில் காஞ்சி ஏகாம்பரநாதர் திருக்கோயிலும் ஒன்று. ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி என்று சிவனடியார்களால் போற்றப்படும் இந்த ஏகாம்பரநாதர் திருக்கோயில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திற்கு அருகிலேயே உள்ளது. ஒப்பற்ற ஒரு மாமரம் அதன் அடியில் எழுந்தருளி உள்ளதாலேயே இந்த கோயிலின் இறைவன் ஏகாம்பரநாதர் என்று அழைக்கப்படுகிறார். ஏகாம்பரநாதர் எழுந்தருளியிருக்கும் இந்த பகுதியே பெரிய காஞ்சிபுரம். பெரிய காஞ்சியம் பிஞ்சுகனே என்று அப்பர் தேவாரத்தில் பாடியிருக்கிறார். 23 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த திருக்கோயிலில் 5 பிரகாரங்கள் உள்ளன. பல்லவர், சோழர், விஜயநகர அரசர்கள் இத்திருக்கோயிலில் திருப்பணி செய்து ஏகாம்பரரை வழிபட்டு வந்துள்ளார்கள். ராஜகோபுரமும் பல்லவர் கோபுரமும் தெற்கு நோக்கி கட்டப்பட்டுள்ளன. இவ்விரண்டு கோபுரங்களின் வாயில்களின் வலப்புறம் விநாயகரும் இடப்புறம் மயில் மீது ஆறுமுகனும் வள்ளியும் தெய்வானையும் தனி சன்னதிகளில் காட்சியளிக்கிறார்கள். ஆனால் கோயிலும் மூலஸ்தானத்தில் ஏகாம்பரரும் காமாட்சியும் அமர்ந்திருக்க அவர்களுக்கு பின்னால் முதல் பிரகாரம், 2ஆம் பிரகாரம் இரண்டிலும் மேற்கு பகுதியின் தென்கோடியில் விநாயகரும் வடகோடியில் முருகனும் இருக்கும்படி இக்கோயில் கட்டப்பட்டுள்ளது.
என்றால் பிரம்மன், அஞ்சித்தல் என்றால் பூஜித்தல். பிரம்மன் வழிபட்டு தவமிருந்த இடமாதலால் இந்த இடத்திற்கு காஞ்சிபுரம் என்ற பெயர் உண்டானது. காஞ்சிபுரத்தில் 108 சிவாலயங்களும் 18 விஷ்ணு ஆலயங்களும் உள்ளன. திரு ஏகாம்பரநாதர் திருக்கோவில் மண்டபங்களில் வியக்க வைக்கும் வகையில் சிற்பங்களும் ஓவியங்களும் தமிழர்களின் கலையறிவை பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றன. காமாட்சி காஞ்சியில் கம்பையாற்றங்கரையில் மாமரத்தின் கீழ் மணலில் லிங்கம் செய்து பூஜித்து வந்தாள். அவள் பூஜித்த மணல் சிவலிங்கமே மூலஸ்தனமாகும். இந்த லிங்கத்திற்கு பின்னால் திரு ஏகம்பர் சோமஸ்கந்த வடிவில் எழுந்தருளியிருக்கிறார். பிரம்மனும் திருமாலும் வழிபட்டு தொழ கச்சி ஏகம்பர் தேவியுடன் அமர்ந்திருப்பதாக அப்பரும் சம்பந்தரும் பாடியுள்ளனர். மூலலிங்கம் மணலால் ஆனதால் காஞ்சி பிருதிவித்தலம் சுவாமிக்கு வெள்ளிக்கவசம் அணிவிக்கப்படுகிறது. ஆவுடையார்க்கு மட்டுமே அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றது. மூலவர் மணலாலான லிங்கமாதலால் தொன்று தொட்டு அரசனை பொருள்களும் புனுகு சட்டமுமே சாத்தப்பட்டு வருகிறது. முதற் பிரகாரத்தில் மேற்கு கிழக்கு வரிசையில் மார்க்கண்டேஸ்வரர் சிவலிங்கம், மத்தள மாதேஸ்வரர் சிவலிங்கம், திருமால் பூசித்த சுயம்புலிங்கம், கள்ளக்கம்பர் அமைந்திருக்க மூலஸ்தானத்தின் பக்கத்தில் தெற்கு நோக்கி வெள்ளைக்கம்பர் சன்னதி உள்ளது. ஒரே வரிசையில் 4 லிங்கங்களை கொண்ட 27 வரிசையில் மொத்தம் 108 லிங்கங்களை கொண்ட அஷ்டோத்திர சிவலிங்கம் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த காஞ்சி ஏகாம்பரநாதர் திருக்கோயிலின் 2ஆம் பிரகாரத்தில் காமாட்சி தவம் செய்த மாமரம் தலமரமாக காட்சியளிக்கிறது. இம்மாமரத்தின் வயது ஏறத்தாழ 3500 ஆண்டுகள் என தாவரையியல் வல்லுநர்களால் கணக்கிடப்பட்டுள்ளது. இம்மரத்தின் 4 கிளைகளில் ஒவ்வொரு கிளைகளிலிருந்தும் விழும் பழம் ஒவ்வொரு விதமான சுவை கொண்டது. இது 4 வேதங்களை குறிக்கும் என்று கூறுகிறார்கள். இந்த மாவடி சிறந்த பிரார்த்தனை செய்யும் இடமாகவும் திருமணம் செய்யும் இடமாகவும் விளங்குகிறது. நித்திய நெய்நித்திய காமிய பூஜைகள் தவறாமல் நடைபெற்று வரும்
இந்த பண்டைய ஏகாம்பரநாதர் திருக்கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டால் நினைத்தது நிறைவேறும் என்று அடியார்கள் சொல்கிறார்கள். இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். திருப்புகழில் எண்ணிலடங்கா பாடல்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் இயல் சிறப்பும் இசை சிறப்பும் கருத்து சிறப்பும் வாய்ந்தவை. இனி இன்றைய பகுதியில் என்ன பாடல், என்ன விளக்கம் என்று பார்ப்போம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. வள்ளிமலையில் எழுந்தருளியிருக்கும் முருகப்பெருமானை நோக்கி அருணகிரிநாதர் பாடிய பாடல் ககனமும் என்று சொல்லக்கூடிய அந்த பாடல் அரும்பெரும் தத்துவங்கள், அதாவது நுட்பமான தகவல்கள் நிறைந்த பாடல் இது என்று பார்த்து கொண்டு வருகின்றோம். இந்த பாடலில் அமைந்திருக்கும் மற்றொரு அற்புதமான நுட்பமான தகவலை பாடலை பார்த்துவிட்டு பிறகு பார்ப்போம். ககனமும் அநிலமும் அனல் பூனல் நிலம் அம்மை கள்ள போலால் கிருமி வீடு கனலெழ மொழி தரு சினமென மதமிகு கள்வைத்த தோற்பை சுமவாதே. யுக இறுதிகளிலும் இறுதியில் ஒரு பொருள் உள்ள கண்ணோக்கும் அறிவூரி. யுக இறுதிகளிலும் இறுதியில் ஒரு பொருள் உள்ள கண்ணோக்கும் அறிவூரி. ஒளி தியழ அருவுரு எனும் அறையில் வரும் உள்ளத்தை நோக்க அருள்வாயே. மிருகமத பரிமள விகசித்த நளினல் வெள்ளை பிராட்டி இறை காணா. மிருகமத பரிமள விகசித்த நளினல் வெள்ளை பிராட்டி இறை காணா. விடதர குடில சடிலமிசை வெகுமுக வெள்ளத்தை ஏற்ற பதிவாழ்வே. வகுளமும் முகுளிதும் வழிகளும் மலிபூழல் வள்ளி குல திகிரி வாழும் வனச்சரர் மறுபினில் வரும் ஒரு மரகத வள்ளிக்கு வாய்த்த பெருமாளே. முருகப்பெருமானே, இந்த உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது, ஆகாயமளாவ கோட்டை கட்டக்கூடியது, நிலத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு பேரையும் ஏசக்கூடியது. ஆத்திரத்தின் காரணமாக, கோபத்தின் காரணமாக இந்த நிலை. ஆகவே கோபம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆணவ கல் நிறைந்தது இந்த தோல்பை, இந்த உடம்பு என்று சொல்லக்கூடியது. அப்பாது என்னை தீண்டி அதை சுமந்து கொண்டு நான் அலையக்கூடாது. யுக இறுதிகளிலும் இறுதியிலும் என்ன வாக்க, அதாவது கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று 4 யுகங்களை சொல்லுவோம். நிதானமாக அடியேன் சொல்லிக் கொண்டு போகின்றேன், தயவு செய்து கூர்ந்து கேட்டு வாருங்கள். அரும்பெரும் நுட்பங்கள் நிறைந்த பாடல் இது என்று பார்த்தோம். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இதில் முதல் யுகம் 4000 ஆண்டுகள் கொண்டது. அதில் ஆதி 400, அந்தம் 400, அதாவது 4800 ஆண்டு கிருதயுகம். திரேதாயுகம் அவ்வாறே 3600 ஆண்டுகள். துவாபர யுகம் 2400 ஆண்டுகள். கலியுகம் 1200 ஆண்டுகள். இந்த 4ஐயும் கூட்டி பார்த்தால் 12000 என்று வரும். 12000. இந்த 12000 தேவ வருடங்கள். அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்றும் எளிமையாக புரியல. நமக்கு ஒரு வருடம் என்றால் தேவர்களுக்கு ஒரு நாள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு ஆண்டு என்பது அவர்களுக்கு ஒரு நாள். இதுபோல நமக்கு 365 ஆண்டுகளானால் அவர்களுக்கு ஒரு ஆண்டு. அப்படி தேவ வருடங்கள் 12000 சேர்ந்தது இந்த 4 யுகங்களும். 12000 தேவ வருடங்கள்.
அந்த 12,000 தேவ வருடங்களும் பிரம்மதேவருக்கு 12 மணி நேரம். நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். 12,000 தேவ வருடங்கள் பிரம்மதேவருக்கு 12 மணி நேரம். இன்னொரு 12,000 தேவ வருடங்கள்ல பிரம்மதேவருக்கு ஒரு நாள். அந்த நாள் வாரமாக ஆகி, அது மாதமாக ஆகி, அது ஆண்டுகளாக ஆகி, அது 100 ஆண்டுகளாக ஆனால்தான் பிரம்மதேவருடைய ஆயுள் முடியும். இந்த கணக்கு மற்றொரு விதமாகவும் சொல்லுவார்கள். நாம் எளிமையாக பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த பிரம்மதேவரே போனாலும் சரி கண்டுபிடிக்க முடியாதது. யுக இறுதியில் ஒரு பொருள், அப்பா என்றென்றும் அழிவில்லாத அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று சொல்கின்றோமே, அதை நான் இங்கே உள்ளத்தின் உள்ளே கண்கொண்டு காண வேண்டும். அத உள்ளத்தில் அந்த ஜோதி இருப்பதை அறிவால் ஊறி நான் அறிய வேண்டும். அது மட்டும் அல்ல, உள்ளக்கண் நோக்கும் அறிவு ஊறி அடுத்து என்னவா, என்ன ஒளி திகழ் அருவுரு எனும் மறை இறுதியில் ஜோதி வடிவமானவன் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்றெல்லாம் பார்த்தோம். அதாவது இறைவனுக்கு உருவம் உண்டு, உருவம் இல்லாத தன்மை, 2 தன்மைகள். உரு என்பது முதலில் உருவம் அற்ற தன்மை. இரண்டாவது அருணகிரிநாத சுவாமிகள் வாக்கிப்படி உரு. இந்த இரண்டுக்கும் நடுவில் உரு என்று ஒரு தன்மை உண்டு. இந்த 3 தன்மைகள் உண்டு. வேதங்களும் தேடியும் இன்னும் உன்னை காண முடியவில்லை. அப்படிப்பட்ட பரபிரம்மே, ஜோதி வடிவமானவனே, யுகங்கள் அழிந்து போனாலும் அந்த யுகம் முடிவிலும் இருக்கக்கூடியவனே, வேதங்களின் உச்சியில் இருக்கக்கூடியவனே என்றெல்லாம் அருணகிரிநாதர் அங்கே முருகப்பெருமானை ஒளி மயமான இறைவனாக அழைக்கின்றார். அந்த முருகப்பெருமான் என்னுடைய உள்ளத்தில் எழுந்தருளி இருக்கிறான். அதை உணர்ந்து அப்பா நான் அனுபவிக்க வேண்டும். அதாவது உள்ளக்கண் நோக்கும் அறிவூரி ஒளிதிகழ் அறிவுரு எனும் மறை இறுதியில் உள்ளதை என்பது அங்கே உள்ளத்தை என்றார்கள். அப்படிப்பட்ட அந்த வடிவமான உன்னை, நீ உன் இருப்பை, நீ இருப்பதை என் உள்ளத்தில் நான் உணர்ந்து அறிந்து அனுபவிக்க வேண்டும் அப்பா என்று அருணகிரிநாதர் வேண்டுகின்றார். இப்பாடலில் ஒளி திகழ் உரு என்றார். நாம் அதை பார்க்கும் பொழுது ஒளித்திகழ் ஒளித்திகழ் அருவுரு, ஒளித்திகழ் உரு என்று 3 விதமாக பார்க்க வேண்டும். இறைவன் உருவமற்றவன் என்று முதலில் சொல்லி, நடுவில் நம்மையே அருவமும் உருவமும் ஆனவன் என்று சொல்லி, உருவமானவன் என்று சொல்லி இருக்கின்றாரே அருணகிரிநாதர். இப்படிப்பட்ட தன்மை எது? முருகப்பெருமானை நோக்கி அருணகிரிநாதர் இவ்வாறு பாட காரணம் என்ன என்பதை அதிசயமான தகவல்கள் அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். ஒளிமயமான அந்த முருகப்பெருமான் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளி எல்லா விதமான மங்களங்களையும் அருள வேண்டுவோம்.